ஐஆர்எஃப்சியோட வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். இன்னைக்கு எங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 140ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல ஒரு ரெக்கவர் ஆயிருக்கு. எங்க வந்து சப்போர்ட் எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 20 டிஎம்ஏல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. நான் வந்து ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்க போறேன். மேக்ஸிமம் இது மேல போறதுக்கான வாய்ப்பு எது வரைக்கும் இருக்குன்னு பார்ப்போம். எந்த இடத்த தாண்டும்போது நல்ல ஒரு புல்லிஷ நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். நான் வந்து ஜான்வரி 2024ல இருக்க ஹைக்கும், இப்ப ரீசெண்டா இருக்க லோக்கும் நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது, இதோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 135 கிட்ட இருக்கு. இது நல்லாவே கிராஸ் பண்ணி மேல வந்துடுச்சு. இது ஒரு நல்ல விஷயம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இதோட ட்ரெண்ட் லைன இது பிரேக் பண்ணி மேல போகணும். அப்பதான் இது வந்து நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் குடுக்க முடியும். இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணி 150க்கு மேல சஸ்டெயின் ஆகும்போது, நம்ம ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வரலாம். புல்லிஷ்க்கான பாசிபிள். ஏன்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளார இது வந்துரும். ஸோ, இந்த ட்ரெண்ட் லைன இது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுரும். அப்போ வந்து இந்த ஹை வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது 193 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 193க்கு மேல சஸ்டெயின் ஆகும்போது, இது ஃபர்தரா எது வரைக்கும் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 240 வரைக்கும் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வீக்லி ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 65 கிட்ட இருக்கு. 60க்கு மேல ஆர்எஸ்ஐ இருந்தாவே புல்லிஷ்க்கான சிக்னல்னு சொல்லுவோம். இப்போ 65ல இருக்கிறதுனால புல்லிஷ்ல தான் இருக்கு. இப்போ நம்ம டே சார்ட்டோட கேண்டில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதோட ட்ரெண்ட் லைனை எந்த அளவுக்கு இதால கிராஸ் பண்ணி மேலே போக முடியாம ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இதோட ட்ரெண்ட் லைன் இது பிரேக் பண்ணி மேலே போணுச்சுன்னா புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இதோட ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா டே சார்ட்டோட ஆர்எஸ்ஐ 46ல இருக்கு. ஸோ கன்சல்டேஷனில் இருக்கிறதா காமிக்குது. 60க்கு மேலே போகும்போது நல்ல ஒரு புல்லிஷை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நான் என்ஹெச்பிசியோட வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். இன்னைக்கு வந்து எங்கே க்ளோஸ் ஆயிருக்குன்னா 85ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல ஒரு ரெக்கவர் ஆயிருக்கு. எங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 டிஎம்ஏல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. நான் வந்து ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்க போகிறேன். இந்த ஹைட்க்கும் இந்த லோக்கும் ரீசன்ட் லோக்கும் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது இதோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 0.2 வந்து 83 கிட்ட இருக்கு. ஸோ இது நல்ல ஒரு ரெக்கவர் ஆகி இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இருந்தாலுமே எப்போ இதோட ட்ரெண்ட் லைன் இது பிரேக் பண்ணி மேலே போய் க்ளோஸ் ஆகுதோ, அப்பதான் நம்ம ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வர முடியும். புல்லிஷ்க்கான பாசிபிள் நல்லா வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து 93க்கு மேலே இது க்ளோஸ் ஆகும்போது நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வரலாம். இதோட ட்ரெண்டை இது பிரேக் பண்ணிடுச்சு. இன்னும் இப்போ வந்து புல்லிஷ்க்கான பாசிபிள் இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட ட்ரெண்ட் லைனை இது பிரேக் பண்ணி 93க்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது நம்ம வந்து இதோட ஹை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதாவது 115 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். 115க்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகும்போது மேக்ஸிமம் எது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 140 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரசை வந்து அரௌண்ட் 65 கிட்ட இருக்கு. 65ங்கிறது நல்ல ஒரு புல்லிஷ்க்கான சிக்னலில் தான் இருக்குது. 60 பிரேக் பண்ணால் தான் பியரிஷ்க்கான சிம்டம்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து புல்லிஷில் தான் இருக்குது. இதோட டே ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 46 கிட்ட இருக்குது. ஸோ இப்போ இது வந்து கன்சல்டேஷனில் இருக்கிறதா காமிக்குது. 60க்கு மேலே டே ஆர்எஸ்ஐ வரும்போது நல்ல ஒரு புல்லிஷை எதிர்பார்க்க முடியும். அதே நேரத்தில் இதோட ட்ரெண்ட் லைனை இது பிரேக் பண்ணி 93க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுமோ அப்போ வந்து நல்ல ஒரு புல்லிஷை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆர்விஎன்எல்லோட வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். இன்னைக்கு எங்கே வந்து க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 243ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 டிஎம்ஏல வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ எந்த இடத்த தாண்டுச்சுன்னா நல்ல ஒரு புல்லிஷ்க்கான பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிப்னாச்சி பண்ணி பார்ப்போம். நான் வந்து இந்த ஹைக்கும் இப்போ ரீசெண்டாக இருக்கிற லோக்கும் நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது இதோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 244ல இருக்குது. இப்போ எங்கே க்ளோஸ் ஆயிருக்குன்னா அரௌண்ட் அந்த இடத்துல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகணும். அரௌண்ட் வந்து 245க்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது நம்ம வந்து 280 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 280க்கு மேலே போகும்போது தான் நல்ல ஒரு புல்லிஷை நம்ம எதிர்பார்க்க முடியும். அதே நேரத்தில் இதோட ட்ரெண்ட் லைனை இது பிரேக் பண்ணி மேலே போய் சஸ்டெயின் ஆகணும். அப்போ தான் வந்து நல்ல ஒரு புல்லிஷ்க்கான பாசிபிள் இருக்கும். அப்போ வந்து இதோட ஹை வரைக்கும் மேலே எதிர்பார்க்கலாம். அதாவது 340 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இதுக்கு மேலே போணுச்சுன்னா 400 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் கீழே வந்து இதோட ட்ரெண்ட் லைனை இது பிரேக் பண்ணக்கூடாது. அதாவது 200க்கு கீழே வந்து இது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இதுக்கு வந்து இது டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளாரே இது சப்போர்ட் எடுத்துக்கணும். ஒருவேளை கரெக்ஷன் வந்தாலும் இந்த 200 இது பிரேக் பண்ணக்கூடாது. பார்த்தீங்கன்னா 2022லேருந்து இதோட ட்ரெண்ட் லைனில் தான் இது ஃபாலோ பண்ணியிருக்கு.
இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளார தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஜான்வரி 2024ல தான் இதோட ட்ரெண்ட் லைன் இது பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. மேலே போனாலும் இதால சஸ்டெயின் பண்ண முடியாம மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளாரயே வந்துடுச்சு. எப்போ வந்து இதோட ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போகுதோ அப்பதான் நம்ம வந்து ஒரு புல்லிஷை நம்ம எதிர்பார்க்க முடியும். அதே நேரத்துல கீழே வந்து இதோட ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழேயும் வரக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா RSI வந்து 59 கிட்ட இருக்கு. 60க்கு மேலே போகும்போது தான் நம்ம ஒரு புல்லிஷை நம்ம எதிர்பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க. தேங்க்யூ.